பேரன்பு கொண்டு நாங்கள் பெரிதும் நேசிக்கின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே என்று நம்முடைய புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன் நமக்கு பாடித்தந்தான். எங்கள் நாட்டில் எங்கள் ஆட்சி என்று அவன் சொல்லியிருக்கலாம், பாடியிருக்கலாம். ஆனால் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே என்றார். ஒரு நல்ல ஆட்சி என்பது என் அன்பு சொந்தங்களே, நம்முடைய வள்ளுவ பெருமகனார் குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு என்று பாடுகிறார். ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளுக்கு எப்படி குறிப்பறிந்து சேவை செய்வாளோ, எந்த நேரம் பசிக்கும் என்று உணவூட்டுவாளோ, எந்த நேரம் உறக்கம் வரும் என்று தொட்டிலில் இட்டு தாளாட்டுவாளோ, அப்படி ஒரு நாட்டை ஆளுகிற மன்னன், ஒரு நாட்டை ஆளுகிற அமைச்சன் தன் நாட்டு குடிகளுக்கு தேவையறிந்து சேவை செய்வானையானால் அவனை இந்த உலகம் போற்றி தொழும் என்று பாடுகிறான். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்கிறார். உருவசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு என்று பாடுகிறார். உங்கள் பிள்ளைகள் புதிதாக எந்த கொள்கையும் வகுத்துக் கொள்ளவில்லை. எங்கள் முன்னவர்கள் எல்லாவற்றையும் பகுத்து வகுத்து தந்துவிட்டு போனார்கள். அதை செயல்படுத்தத்தான் யாரும் இல்லை. என் அன்பு சொந்தங்களே, சுத்தம் சுகம் தரும் என்று எல்லா சுபத்திலும் எழுதியிருக்கிறது. ஆனால் இறங்கி கூட்டுவதுதான் யார் என்று தெரியவில்லை. அந்த எழுதிய நேரத்திற்கு அவர் இறங்கி கூட்டியிருந்தால் அந்த தெரு சுத்தமாயிருக்கும். அவரவர் தெருவை அவரவர் கூட்டியிருந்தால் தேசம் தானாக சுத்தமாக இருக்கும். ஆனால் அதை செய்வது யார் என்று தெரியவில்லை. அதை யார் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை, நாங்கள் செய்கிறோம் என்றுதான் உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்தில் இந்த தேர்தல் களத்திலே வந்து நிற்கிறோம். இதுவரை இந்த நாட்டில் நடைபெற்ற ஆட்சி முறையை முற்றுமுழுதாக தகர்த்து ஒரு தூய புதிய ஆட்சி முறையை உருவாக்க வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் பெருங்கனவோடு உங்களை நோக்கி வந்திருக்கிறோம், உங்களிடமிருந்து வந்திருக்கிறோம். இந்த கனவை தந்தது யார்? எங்கள் முன்னவர்கள். அறம் சார்ந்து நின்று ஆட்சி செய்த எங்கள் முன்னவர்கள். அவர்கள் கண்ட கனவு பசி இல்லாத, லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத, கொலை கொள்ளை இல்லாத, ஏழ்மை வறுமை இல்லாத, ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறை இல்லாத, பெண்ணிய அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, சாதிய இழிவு, தீண்டாமை கொடுமை, மதுமத மயக்கம், மதுமத போதை, வளக்கொள்ளை, இது எதுவும் இல்லாத ஒரு தூய தேசம் படைக்க வேண்டும் என்கிற கனவை தந்தவர்கள் எங்கள் முன்னவர்கள். அதனால் தான் ஒரு புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தோடு உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்திலே வந்திருக்கிறோம். ஒரு நல்ல ஆட்சி என்பது அந்த நாட்டு குடிகளுக்கு அறிவை வளர்க்கும் கல்வி சரியாக சமமாக தரமாக கொடுக்க வேண்டும். ஒரு நாட்டில் ஆகப்பெரிய செல்வமே அறிவு செல்வம்தான். ஒரு நாட்டின் மன்னனுக்கு கூட அந்த நாட்டில் தான் செல்வாக்கு இருக்கும், மதிப்பு இருக்கும். ஆனால் கற்றவர்களுக்கு அந்த நாட்டை விட்டு எங்கு சென்றாலும் சிறப்பு இருக்கும். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார் அறிவு மூதாட்டி அவை. அப்ப கல்விதான் ஆகப்பெரிய செல்வம். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு என்று வள்ளுவ பெருமகனார் பாடுகிறார். கல்வி ஒன்றுதான் சமூகத்தில் ஒரு ஒழுக்கத்தை மேம்படுத்தும், நன்னெறியை போதிக்கும். அதுதான் பொருளாதாரத்தை, வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும். ஒரு சமூக ஒழுங்கிற்கு மிக முதன்மையானது அறிவுதான், அறிவை வளர்க்கும் கல்விதான். அந்த கல்வியை தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்க வேண்டியது அரசின் முதன்மையான கடமை. அதுதான் கல்வி மானுட உரிமை. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை என்று உங்கள் பிள்ளைகள் சொல்வதற்கு காரணம் அதுதான். அப்ப சரியான சமமான தரமான கல்வியை ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடில்லாது அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. ஆனால் இங்கே என்ன, மாணவர்கள் கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்கிறார்கள். ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது,
கல்வி கொடுப்பது அரசின் கடன். அதை நான் ஏன் கடன் வாங்கி கற்க வேண்டிய நிலைமைக்கு வைத்தீர்கள்? மாணவன் கடனை தள்ளுபடி செய்தால் கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலையில் வைத்தவன் எவன்? அந்த ஆட்சியா என்பதை அறிவு சமூகம் சிந்தித்து பார்க்கணும். விவசாயி கடன் தள்ளுபடி. ஒரு நாட்டில் விவசாயி ஏன் கடனாளியாகிறான்? ஒரு நாட்டில் விவசாயி ஏழையாக இருந்தால் அந்த நாடு ஏழை நாடாகத்தான் கணக்கிடப்படும் என்கிறார்கள். அப்படி என்றால் நம் நாடு எவ்வளவு மோசமான ஏழை நாடு. ஏன் விவசாய கடனாளியாக வேண்டும்? கால் செருப்பு தயாரிக்கிறவன் பணக்காரனா இருக்கிறான், சிகரெட்டு தயாரிக்கிறவன் பணக்காரன், பீடி தயாரிக்கிறவன் பணக்காரன், பான்பராக்கு தயாரிக்கிறவன் பணக்காரன், சாராயம் காய்ச்சறவன் பணக்காரன், கார் தயாரிக்கிறவன் பணக்காரன், மோட்டர் பைக் தயாரிக்கிறவன் பணக்காரன், டிவி தயாரிக்கிறவன் பணக்காரன், பிரிட்ஜ் தயாரிக்கிறவன் பணக்காரன், செல்போன் தயாரிக்கிறவன் பணக்காரன், எல்லாம் தயாரிக்கிறவன் பணக்காரன். இது எதுவும் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து விட முடியும் என் அன்பு சொந்தங்களே. நீரும் சோறும் இல்லாமல் எவனும் வாழ முடியாது. அந்த சோறை உலகத்திற்கு கொடுக்கிற மனிதனின் உயிர் தேவையாக இருக்கிற உணவை வெம்பாடுபட்டு விளைய வச்சு கண்ணு மொழி பிதுங்க கண்ணச்சதை தொங்க ரத்தம் வேர்வையாக உருகி ஓட உடம்பெல்லாம் உப்பு பூக்க கால பெருபெரும் வெடிப்பு வெடிக்க வெம்பாடுபட்டு வெயில்ல காஞ்சு மலையில நனைஞ்சு பனியில நனைஞ்சு உழைச்சு விளைய வச்சு கொடுக்கிற விவசாயி ஏன் ஏழையாக இருக்கிறார்? இதான் கேள்வி. அந்த விவசாயி ஏன் கடனாளியாகினான்? சாராயங்கச்சிறவன் கடனாளியாகவில்லை, பான்பராக்கு தயாரிச்சவன் கடனாளியாகவில்லை, சிகரெட்டு தயாரிச்சவன் கடனாளியாகவில்லை, கார் தயாரிச்சவன் கடனாளியாகவில்லை, சோறை விளைய வச்சவன் கடனாளியானால் அது நாடா சுடுகாடா என்பதை அறிவார்ந்த என் சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கணும். இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்கிறோம். ஏன் அவன் கடன்காரனாகிறான்? கால் செருப்பை தயாரிக்கிறவன் அவன் சொல்வதுதான் விலை, குண்டூசி தயாரிப்பவன் அவன் சொல்வதுதான் விலை, சரக்கிற பிளேட்டு கத்தி தயாரிப்பவன் அவன் சொல்வதுதான் விலை. ஆனால் உழைக்கிற உழவர் குடியோன் விளைய வச்ச கரும்புக்கு, வெள்ளரிக்காய்க்கு, வெண்டைக்காய்க்கு, சொரக்காய்க்கு, பூசணிக்காய்க்கு, அரிசிக்கு, பருப்புக்கு எதற்கும் விலையை அவன் தீர்மானிக்க முடியாது. அதை வாங்குகிறவன் தான் தீர்மானிப்பான். கால் செருப்பு குளிரூட்டப்பட்ட கண்ணாடி அறையில் இருக்கும். 1000 ரூபாய் இந்த செருப்பு என்றால் அந்த செருப்பை அப்படியே விலை கொடுத்து வாங்கி வருகிற நாம், காய்கறி தெருவில் கிடக்கும், அதை போய் 1 கிலோ தக்காளி 20 ரூபாய் என்றால் 2 ரூபாய் குறைச்சு கொடுங்க என்று செருப்புக்கு பேரம் பேசாமல் வாங்கி வந்த என் மக்கள் காய்கறியில் பேரம் பேசி கீரையா 2 ரூபாய் குறை, கத்தரிக்காயா 3 ரூபாய் குறை, தக்காளியா 3 ரூபாய் குறை என்று உழைப்பின் மதிப்பை குறைச்சு குறைச்சு மதிப்பிட்டு உற்பத்தியாளன் முடிவு விலையை தீர்மானிக்க முடியாமல் வாங்குகிறவனே தீர்மானிக்கிற ஒரு கொடும் நிலைமை இங்கு இருக்கிறது. இந்த இடத்தில்தான் உழவர் குடிமகன் ஏழையாகிறான், கடனாளியாகிறான். அந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம், தவிக்கிறோம், ஏக்கத்தோடு தான் இந்த களத்திலே நிற்கிறோம். இதை என் அன்பு சொந்தங்கள் புரிந்து கொண்டு இதுவரை நீங்கள் எதிர்கொண்ட தேர்தல் போல் இந்த தேர்தலையும் கடந்து செல்லாமல் இதை ஒரு மாற்றத்திற்காக, ஒரு நல்ல ஆட்சி அமைவதற்காக காலமும் வரலாறும் நமக்கு கையளித்திருக்கிற ஒரு புனித கடமையாக, பெரும் கடமையாக எண்ணிக்கொண்டு எளிய பிள்ளைகள் நாங்கள் யார்? உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் மகன் சீமான் யார்? முதலமைச்சர் வாரிசா? அவர் போன பிறகு நான் வர, நான் போன பிறகு நான் வர? இல்லை. இல்லை ஏதாவது ஒரு கட்சியில் இருந்து பிரிந்து வந்து ஒரு கட்சியை தொடங்கினோமா? இல்லை. இல்லை கோடி கோடியாக பணத்தை ஒதுக்கி பதுக்கி அதை பாதுகாக்க அரசியல் செய்ய வந்தோமா? இல்லை. பிறகு எதற்காக வந்தோம்? லட்சக்கணக்காக என் இனத்தை கொன்று குவித்த போது அந்த பிணத்திற்கு இடையிலே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள் நாங்கள். என் இனம் கண்ணு முன்னே சாகும் போது கதறி கதறி அழுத என் தாய்மார்களின் கண்ணீரிலும் ஓலத்திலும் ஒப்பாரியிலும் வளர்ந்து வந்தவர்கள் நாங்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் நின்ற பிள்ளைகள். இனி இந்த கட்சிகள், இந்த தலைமைகள் நமக்கானது இல்லை, இவர்கள் நமக்கானவர்கள் இல்லை, நம் உணர்வுக்கு, நம் உரிமைக்கு, நம் உயிருக்கானவர்கள் இல்லை. அப்போது என்ன முடிவெடுத்தோம்?
என் உரிமை என் கையிலே, என் உணவு என் வாய் நானே எடுத்து உண்பது, என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல என் உரிமையை நானே போராடி பெறுவது என்று வந்தேன். அதை போல உணர்வு கொண்ட என் உடன் பிறந்தார்கள் பல லட்சக்கணக்காக திரண்டார்கள். நாம் தமிழர் என்கிற ஒரு புரட்சிகர அரசியல் படையாக மாறியது. எளிய மகன் என்னை பல ஆயிரம் ஆண்டுகளாக கட்சி நடத்துகிற ஐயா ஐயா அமைதியா இருங்கய்யா, கேளுங்கய்யா, கேளுங்க. குறுக்கோ ஐயா ஐயா, நீங்க பேச நிறைய நேரம் இருக்கு. உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கு, எனக்கு நேரம் இல்ல. கொஞ்சம் அமைதியா இருங்க. அந்த சூழலில் தான் உங்கள் பிள்ளைகள் என்ன செய்வது என்று தெரியாது புலம்பிக் கொண்டு இருக்காமல், இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று போதித்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரினுடைய புரட்சி மொழியை உள்வாங்கி 1000 ஆண்டுகள் நாம் அடிமையாக இருப்பதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்ற அந்த அறிவாசானின் தத்துவத்தை உள்வாங்கி உங்கள் பிள்ளைகள் இந்த தமிழ் சமூகத்தின் உரிமை மீட்க, அவர்களுடைய எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்விற்காக ஒரு வலிமை மிக்க அரசியல் படையை கட்ட வேண்டும் என்று வந்தோம். வாக்குக்கு காசு கொடுக்காமல், பெரிய கட்சிகளில் இருந்து பிரிந்து வராமல், எந்த பின்புலமும் இல்லாமல் உழைக்கும் அடித்தட்டு மக்களின் பிள்ளைகளாக வந்த நாங்கள் தொடர்ந்து 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 உயர்ந்த கருத்தை, நோக்கத்தை, தத்துவத்தை முன்னிறுத்தி காசை வைத்து அரசியல் செய்யாமல் ஆகச் சிறந்த கருத்தை வச்சு இந்த களத்திலே ஒரு கருத்தியல் புரட்சியை முன்னெடுத்து நாங்கள் ஆள் மாற்றத்திற்கு, ஆட்சி மாற்றத்திற்கு வந்த பிள்ளைகள் அல்ல, அரசியல் மாற்றத்திற்கு, அடிப்படை அமைச்சு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள், ஆட்சி முறை மாற்றத்திற்கு வந்த லட்சியவாதிகள் என்று அந்த நோக்கத்தோடு இந்த களத்திலே தொடர்ந்து நின்று நின்று வாக்குக்கு ₹1 காசு கொடுக்காமல் இந்திய நாட்டை யார் ஆள்வது என்கிற தேர்தலில் போட்டியிலே இல்லாத இந்த மகனை 36 லட்சம் வாக்குகளை தந்து ஒரு புதிய சின்னம் 4வது 3வது பெட்டியில் இருந்து இந்த ஒளி வாங்கி மைக் சின்னத்தை தேடி 36 லட்சம் வாக்குகளை தந்து தனித்த பெருத்த அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக என் மக்கள் மாற்றி இருக்கிறார்கள், உயர்த்தி இருக்கிறார்கள் என்றால் எங்கள் மீது அவர் வைத்திருக்கிற நம்பிக்கை, நாங்கள் எங்கள் மக்கள் மீது வைத்திருக்க பேரன்பும் பெரும் பற்றும், இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு நாங்கள் நேசிப்பதால் தான் ஒரு தலைவனுக்கான முதல் தகுதி தன் மண்ணை தன் மக்களை முழுமையாக நேசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். நாங்கள் நேசிக்கிறோம், நம்புகிறோம். அதனால்தான் எந்த கட்சிகளோடும் தேர்தல் உடன்படிக்கை கூட்டணி வைக்காமல் 8 கோடி என் மக்களை நம்பி மக்களோடு மக்களாக மக்களுக்காகவே களத்திலே உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். இதை புரிந்து கொண்டு என் உயிர் சொந்தங்கள், இனமான என் மக்கள், நான் பேரன்பு நேசிக்கிற என் பெற்றோர்கள், பாசத்திற்குரிய என் தம்பி தங்கைகள், உங்களை நம்பி நிற்கிற எங்களை, யாரை நம்பி நிற்கிறார்கள்? சீமானும் அவன் பிள்ளைகளும், என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தார்கள், எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் நிற்கிறோம். நீங்கள் நம்பி நின்ற பிள்ளைகளை கைவிட்டு விட்டீர்கள் என்ற வரலாற்று பதிவு வராமல், நம்பி நின்ற தன் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வைத்து வரலாற்றில் பெரும் மாறுதலை செய்தார்கள் என்ற ஒரு பதிவை நீங்கள் கொண்டு வர வேண்டும். என் அன்பு சொந்தங்களே, புரட்சி பல்வேறு மாறுதல்களை இந்த உலகத்தில் நிகழ்த்தி இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள், நாங்கள் முன்னெடுக்கிற இந்த புரட்சிகர அரசியலும் இந்த மண்ணில் ஒரு மாபெரும் மாற்றத்தை உண்டு பண்ணும். பசி பஞ்சமற்ற, ஊழல் லஞ்சமற்ற ஒரு தூய தேசத்தை நாங்கள் படைப்போம். அது தமிழ் மீதும் என் தாய் மீதும் என் தலைவன் பிரபாகரன் மீதும் ஆணையிட்டு நான் சொல்லுகிறேன். இந்த பிள்ளைகளை நம்பி ஒரு முறை வாக்கு செலுத்துங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். போடுகிற ஓட்டை எல்லாம் திருடனுக்கே தொடர்ந்து போட்டு, போடுகிற ஓட்டை எல்லாம் திருடனுக்கே தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும் நீ கொஞ்சம் எண்ணி பாரு. போடுகிற ஓட்டை எல்லாம் திருடனுக்கே தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும் நீ கொஞ்சம் எண்ணி பாரு. ஊழல் லஞ்சம் பெருத்து போச்சு,
உண்மை நேர்மை செத்து போச்சு, மாண்பு மிக்க மக்கள் ஆட்சி மண்ணோடு மண்ணா போச்சு, ஊழல் லஞ்சம் பெருத்து போச்சு, உண்மை நேர்மை செத்து போச்சு, மாண்பு மிக்க மக்கள் ஆட்சி மண்ணோடு மண்ணா போச்சு, கேடுகட்ட பணநாயகம் பல்லிழிச்சு சிரிக்கலாச்சு, பொறுப்பது பாவந்தானே சகிப்பது சாவந்தானே, நல்ல ஆட்சி மலர்வதற்கு என்ன வழி கூறம்மா, விவசாயி சின்னத்திலே ஓட்ட நீயும் போடம்மா, போடுகிற ஓட்டை எல்லாம் திருடனுக்கே தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும், நீயும் கொஞ்சம் எண்ணி பாரு. மாறி மாறி இந்த திருட்டு கூட்டத்துக்கே வாக்கை செலுத்தி திராவிட முன்னேற்றம் என்பது திருடர் முன்னேற்றம், இது அனைத்து இந்திய திருடர் முன்னேற்றம், இந்த முன்னேற்றங்களுக்கே போட்டு நீங்கள் 1000 500 வேட்டி சேலை மிக்சி கிரைண்டருக்கு கையேந்தி இந்த ஈன நிலையில் நிற்காமல் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து தமிழனுடைய மானத்தோடு வாழ்கிற தலை நிமிர்வு வாழ்க்கையை பெற விவசாய சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி உங்கள் பிள்ளைகளை வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்ற உறுதியை ஏற்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர். இந்த தேர்தலிலே வேப்பனப்பள்ளியில் போட்டியிடுகிற என் உயிர் தம்பி இளங்கலை வணிக படித்த பட்டதாரி நாகராஜன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.